தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த மாமா இவனுங்களை இப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னது இது? என்ன எதுக்கு இப்போ ஸ்விமிங் ட்ரெஸ்ல வந்த? வாழ்றாயா இந்த டென்ஷனில் இருக்கியே, கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று, கொஞ்ச நேரத்துக்கு பேசாது. மினிஸ்டர் சரியான லூஸ் அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கட்டாவை தொடுங்க. ரெண்டு கோடிக்கு உங்கள் அப்பா மூக்கால் அழுகுறான். நீ மட்டும் 3 கோடி ரூபாய் கேட்டிருந்த. ராங் நம்பர் சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க போயிருப்பான். சாப்பிட்டு முடி கொண்டு போய் விட்டுடுறோம். 50-50 ஓகேவா? முதல்ல 3 கோடி கேட்டு தொலைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ முடியாது. அதனால் 2 கோடி தான். அதில் எனக்கு 1 கோடி, உங்களுக்கு 1 கோடி. ஓகேவா? நீ கேட்டா உங்கள் அப்பா கொடுத்துருவானா? அதெல்லாம் எப்படி ஆகணும் நான் பார்த்துக்கிறேன். டீல் ஓகேவா? பாஸு நாங்கள் 4 பேர், நீங்கள் ஒருத்தர். எப்படி 50-50 கரெக்டாக இருக்கும்? 5 பங்கு பிரிக்கிறது தான் கரெக்டு. எனக்கு உங்கள் மேலாம் வெறுப்பு வரல, அதனால தான் 50-50 தரேன்னு சொன்னேன். இல்லைனா அதுவும் கிடையாது. நான் போட்டு வச்சிருந்த பிளானை சொதப்பி இப்போ எதுவும் செய்ய வக்கு இல்லாமல் என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதுதான் உங்கள் திறமை. நான் எப்படி பார்த்தா உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது டிரைவர் பேட்டா தான். 1 கோடி தரேன்னு சொன்னது என்னோட மனிதாபிமானம். இஷ்டம் இருந்தால் வா, இல்லைனா போ. பாஸ் எனக்கு என்னமோ 50-50 ஓகே தான் படுது. எனக்கு கூட இது ஓகே தான் படுது. அவனோட ஒத்துழைப்போட தானே பண்ணுறோம். நான் சொன்னேன்ல மாமா, நீ ஆம்பளைன்னு. மேட்ரை போட்டு வாங்க. சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நான் ஃபோன் பேச போகிறேன். நான் சிக்னல் காட்டினேன்னா என் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கணும். இப்படி பிடிக்கணும், புரியுதா? கொல்ற அளவுக்கு இல்லை, பேசுகிற அளவுக்கு. எங்கே பேசு? என் வலி தனி வலி. இதுதான், புரியுதா? காயின் கொடுங்க. இவனை பேசாம நம்மளோட சேர்த்துக்கலாம் மாமா. கலக்குறான். ஹலோ ஹலோ அண்ணே, அம்மாவை கூப்பிடுங்க. இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை அம்மா, அம்மா, அருமை எங்கடா இருக்க? அம்மா என்ன பண்ணிச்சிரு அம்மா. அம்மா ஏன்டா அப்படிலாம் பேசுற? சாப்பிடு முன்னாடி ஒரு வாட்டி உன் குரலை கேட்டுட்டு. அப்படிலாம் சொல்லாதடா அருமை, அப்படிலாம் பேசாதடா. அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு மகனா பிறந்துட்டேன். ஐயோ ஐயோ. அம்மா தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டாதம்மா. அப்பா பாவம்மா, பிரச்சனை எதுவும் பண்ணிடாதம்மா. செத்தவர் படுறாதம்மா. அப்படிலாம் பேசாதடா. படுறாதம்மா. ஒரு டீ சொல்லு. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா, உங்க பேரை காப்பாத்துங்க. என் பையன் தான் கிடைச்சான் ஐயா. ஐயா அவங்க அப்பா முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு துணையாக பல பெண்கள் திரண்டு பெரும் ஒப்பாரி போராட்டத்தை நடத்தினர். இது சம்பந்தமாக நிதியமைச்சரை உடனே அழைத்து பேச இருப்பதாக முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. என்னண்ணே, வீட்டுக்காரம்மா டிவியில பொழந்து கட்டிருச்சு. உள்ள வாயா. வாயை மூடிட்டு பேப்பரை படி. வணக்கம் தலைவர். இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்க வேணாம். சரிங்க ஐயா. டெல்லிக்கு வேற ஆள். டெல்லிக்கு வேற ஆள் அனுப்பிச்சு நோட்டும் சொல்லு. போவிய வாய. மன்னிக்கணும் தலைவரே, சம்சாரம் தெரியாம. உன் சம்சாரம் என்னைய தப்புண்ணா? ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு அமைச்சர் இருந்து எதுக்கு விட்டு வச்சிருக்கோம்? சரி, கட்சிக்கு ஒருத்தனாவது விளங்கட்டுன்னு விட்டா இன்னைக்கு அதுவும் போச்சு.
இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா உன் பொண்டாட்டி உனக்கு டெபாசிட் இல்லாமல் பண்ணிடுவா தெரியுமா? உன் பொண்டாட்டி எதிர்கட்சி எதுவும் போக மாட்டேல்ல. ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தலைவர். என்னத்தை விட்டுற மாட்டேன்? எல்லாத்துலேயும் பேர் சம்பாதிக்க பார்க்குறது. பிள்ளைய கடத்திட்டு போயிருக்காங்க, அதில் என்னையா உனக்கு நேர்மை குசும்பு? ஓ என்னையா செய்யலாம்? என்னையா 2 கோடி ரூபா எங்கேயாச்சும் ஒதுக்கி வச்சிருக்க? ஐயோ தலைவரே, சத்தியமான சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் சல்லி காசுக்கு கை நீட்டினதில்லை தலைவரே. சரி, கட்சி நிதியிலேருந்து 2 கோடி ரூபாய் எடுத்து கொடு. சரிங்க ஐயா. உன் பையனை மீட்டுக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி மேலெல்லாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் அதை ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. தலைவரே, போலீஸில் சொல்லியிருக்கேன், அவங்க எப்படியும் பிடிச்சிட முடியும். இருக்கா போலீஸ் இருக்கு சொதப்புறதுக்கா? நீ பாட்டுக்கு காசை கொடுத்தியா பையனை மூட்டினியான்னு இருக்கணும். புரியுதா? போ. அம்மா கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. ஐயா அவங்க கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ வணக்கம் சார், நான் தான் உங்கள் பையனை கிட்னாப் பண்ணவன் பேசுகிறேன். தெரியுது சொல்லு. 2 கோடி எங்கே எப்போ எப்படி நாங்கள் சொல்லுவோம், அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. நாளைக்கு சண்டே லீவு, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமை காலையில் கொரியில் உங்களுக்கு ஃபோன் வரும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சீங்கன்னா போதும். ஃபோன் வந்தவொடனே காசோட கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த பார், நீ யார் என்னன்னு தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு ஹலோ, நான் ஞானோதயம் பேசுகிறேன். தெரியுது, சொல்லுங்க மச்சான். திங்கக்கிழமைக்குள்ளே காசை கொண்டாந்து கொடுக்கணுமா? ஃபோனில் என்ன மிரட்டுறாயா? அதுக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். அதான் உங்க தலைவர் போலீஸ் எல்லாம் வேணா சுமூகமாக முடிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு மச்சான். என்னத்தையா சுமூகமாக முடிக்கிறது? அவங்க கிட்ட போய் என்ன பணத்தை கொடுத்து கெஞ்சி ஐயா என் பிள்ளைய விட்டுருன்னு கேட்க சொல்றியா? நாங்க எங்க சொல்றோம் மச்சான், உங்க தலைவர் தான் சொல்றாரு. தலைவருக்கு ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டீங்கன்னாக்க தலைவர் ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மச்சான், நான் என்ன சொல்ல வரேன், சார் இது ரொம்ப சின்ன ஃபோன் சார், இதை ட்ரேஸ் பண்ண சிப்லாம் வைக்க முடியாது. இப்போ என்ன பிடிக்க முடியுமா முடியாதா? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காருங்க. 4 நாளாக இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல என்ன மச்சான். எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியலில் நேர்மையாக இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போகிற காரில் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கோம், அது நீ எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும். புரியுதா? பயமா இருக்கண்ணே, ஏதாவது குந்தம் குறை பண்ணி என் புள்ள உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த மாதிரி சுமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு பேசு. ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பையன் சௌக்கியமா இருக்கா? அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா எதுவும் சொதப்பிடாதம்மா. அருமை அருமை, எப்படிப்பா இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லையே? உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்கள் டிஜி போலீஸ் அண்ணங்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஐஜி சார், உங்கள் தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியாக வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார் போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனாலாம் வரமாட்டாங்க. இங்கே பாருப்பா, நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், புரியுதா? சார் நீங்கள் என்ன கருமம் பண்ணி தொலைங்க, ஆனால் ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து காரில் ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே. ஓ பயப்படாது, கால் கட்டாயி வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்றபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு, வா, பத்திரம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு. ஓகே சார்.
வந்துட்டேன். கொண்டாடா. நேரா உள்ள வாங்க. அப்படியே நேரா கிரவுண்டுக்குள்ள வாங்க. வந்தாச்சா? அங்க என்ன தெரியுது? அங்க ஏதோ துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போங்க. ஹரி அப் ரவுண்ட் அப் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பைய எடுத்து கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. பணம் பறக்குது சார். என்னது? பணம் பறக்குதா? வருதாடா வருதாடா? வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூப்பர். சார் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நிறுத்திடா. சார் இருங்க சார் நாங்க கீழே தள்ளிடுறேன். என்ன பண்ற? இது அதிகமாக ஹாலிவுட் படம் பார்க்கக்கூடாது. கீழே தான் ஆளு இருக்குல்ல. க்ளோஸ். என்னடா விளையாடுறீங்களா? அதர்மம் எது? உனக்கு சரின்னு சரிதான் விது. நல்லது எது? கெட்டது எது? கெட்டதுக்கு நல்லது கெட்டது. செம்ம சார், கழுவிட்டோம்ல. தலை நான் தலை ஹெலிகாப்டர்லாம் போச்சு, ஒரு கட்டோட அனுப்புறிய. டேய் ஏற்கனவே 5 பேர் இருக்கும்டா. போ சந்தோஷமா போ. பாஸ் சொல்லுங்க பாஸ். கேசுவா. தேங்க்ஸ் பாஸ். சரி பங்கு எப்படி பிரிக்கிறோம்? இது எப்படி பங்கா? நான் ஆல்ரெடி பேசிட்டோம்ல. கரெக்டு. ஆனால் ஹெலிகாப்டர் பிளான் என்னோடது. இத்தனை பேர் இல்லைனா இந்த காசை எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்க முடியுமா? யோசி. 50-50 நியாயமா? யோ பேசிட்டு தான் காரியத்தில் இருக்கணும். சரியில்லை தாசு. என்ன இது? வண்டியில் வேணாம், எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு பொண்ணு பங்கு பிரித்து நீ கிளம்பு. பாத்திரா கிழிச்சிட போகுது.
மோச எந்திரா ஷாலு ஷாலு மாமா படுறா ஷாலு போதா ஷாலு தப்பு பண்ணிட்டேன் மாமா அப்படிலாம் சொல்லாதடா ஷாலு ரொம்ப கஷ்டப்பட போறேன் மாமா நான் பார்க்க விரும்பல ஷாலு நீ எல்லாம் மாமால இருக்கக்கூடாதா ஷாலு போதா ஷாலு 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 பஸ் பஸ் என்னாச்சு ஷாலு போயிட்டாடா என்ன விட்டுட்டு பரவாயில்ல விடுங்க பாஸ் எந்திரிங்க வாங்க போலாம் எந்திரிங்க எந்திரிங்க பாஸ் வாங்க போலாம் டேய் கிளம்புங்கடா போலீஸ் வரதுக்குள்ள அருமை எங்கடா உனக்கு சோடா வாங்கிட்டு வர போயிருக்காண்டா சோடாலாம் எதுக்கு மச்சி புடுங்கி காசு அடிச்சு போயிட்டான் வாடா